படிப்புல ஃபெயில் ஆகிட்டோன்னு என்னைக்காவது ரொம்ப உடைஞ்சு போயிருக்கீங்களா? ஆமாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை, தோல்வியின் பிடியிலிருந்து ஒருத்தர் எப்படி முதல் இடத்துக்கு வராருன்னு காட்டப் போகுது. நீங்க எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையில இருந்தாலும் சரி, இந்த கதை கண்டிப்பா உங்களுக்கு ஒரு புது நம்பிக்கையும் உத்வேகத்தையும் கொடுக்கும். வாங்க கதைக்குள்ள போகலாம். கதையோட ஆரம்பமே கொஞ்சம் சோகமானதுதான். இங்க பாருங்க, இவர்தான் அருண். அவரோட எக்ஸாம் பேப்பரை பார்த்துட்டு இருக்காரு. கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு. திரும்ப திரும்ப தோத்து போனதால இனிமே என்னால முடியாதுன்னு முழுசா நம்பிக்கையே இழந்துட்டார். சோ நம்ம கதையோட முதல் கட்டம் தோல்வியோட வலி. தொடர்ச்சியா ஒரு விஷயத்துல தோல்வி அடையும் போது ஒரு விரக்தி வரும் பாருங்க. நம்மள பல பேருக்கு அந்த ஃபீலிங் நல்லாவே தெரியும் இல்லையா? அருணோட கதையும் கரெக்டா அந்த இடத்துல இருந்து தான் ஆரம்பிக்குது. ஆனா கதை இங்க முடியல. அருணோட வாழ்க்கையில ஒரு சின்ன வெளிச்சம் வருது. ஒரு சின்ன நம்பிக்கை கீற்று அவனோட வாழ்க்கையே மாத்த போற ஒரு மொமெண்ட் அது. அப்பதான் அவனோட டீச்சர் வராரு. அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் தான் எல்லாம். தோல்விங்கிறது ஒரு ஃபுல் ஸ்டாப் கிடையாது. நீ எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் உன்னை இன்னும் ஸ்ட்ராங்கா ஆக்கும். யோசிச்சு பாருங்க, இந்த ஒரு வரி அருணுக்குள்ள எவ்ளோ பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கோன்னு. தோல்வி ஒரு சுவர் இல்ல, அது ஒரு படிதான்னு அவன் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறான். இப்ப பாருங்க அவனோட முகத்தை. அந்த சோகம் கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிக்குது. டீச்சரோட வார்த்தைகள் ஒரு சின்ன தீப்பொறி மாதிரி அவனுக்குள்ள ஒரு புது நம்பிக்கைய கொடுக்குது. இதுதான் இதுதான் அந்த டேர்னிங் பாயிண்ட். சரி, நம்பிக்கை வந்தாச்சு. ஆனா அது மட்டும் போதுமா? கண்டிப்பா இல்ல. அந்த நம்பிக்கைய செயல்ல காட்டணும் இல்லையா? அருண் அடுத்து என்ன செஞ்சான்? வாங்க அவனோட முயற்சியின் பாதைய கொஞ்சம் கிட்ட இருந்து பார்க்கலாம். அருணோட சக்சஸ்க்கு பின்னாடி எந்த மேஜிக்கும் இல்ல. ஆனா ஒரு சிம்பிளான பவர்ஃபுல்லான 4 ஸ்டெப் பிளான் இருந்துச்சு. 1 டெய்லி பிராக்டிஸ், 2 செஞ்ச தப்ப திரும்ப செய்யாம பாத்துக்கிறது, 3 ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து படிக்கிறது, 4 சந்தேகமா இருந்தா டீச்சர் கிட்ட கேக்குறது. கேட்க ரொம்ப சிம்பிளா இருக்குல்ல, ஆனா இதுதான் அவனோட வெற்றிக்கு பேஸ்மெண்டே. சும்மா பிளான் போட்டா போதுமா? அவன் அதை எப்படி செயல்படுத்தினான் பாருங்க. தினமும் விடிகாலையில பிராக்டிஸ், பழைய கொஸ்டின் பேப்பர் எடுத்து எங்க தப்பு பண்ணோன்னு அக்கு வேறா ஆணி வேறா பிரிச்சு பாக்குறது, புரியவே புரியாத ஃபார்முலாவுக்கெல்லாம் கலர் கலரா சார்ட் போட்டு படிப்பே ஒரு கேம் மாதிரி மாத்திட்டான். கூடவே ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஜாலியா டிஸ்கஸ் பண்ணது, டவுட் வந்தா உடனே டீச்சர் கிட்ட ஓடுனதுன்னு அவனோட ஹார்ட் ஒர்க் வேற லெவல். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? முன்னேற்றத்துக்கான ஃபார்முலா ரொம்ப சிம்பிள்ங்க. உழைப்ப, கூடவே ஒரு நல்ல பிளான், அப்புறம் சரியான கைடன்ஸ். இந்த 3ம் சேர்ந்துடுச்சுன்னா அப்புறம் வெற்றி நம்மள தேடி வரும். இப்ப பாருங்க, எக்ஸாம் ஹால் அதே அருண் தான். ஆனா பழைய அருண் இல்ல. கண்ணுல கண்ணீரோட இல்ல, தன்னம்பிக்கையோட உட்கார்ந்திருக்கான். எக்ஸாம் எழுதும்போது நடுவுல சில சமய தடுமாற்றம் வந்தாலும் அவன் போட்ட உழைப்பு அவனுக்கு கை கொடுத்தது. டே அருண், நீ இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணிருக்கன்னு அவனோட மனசே அவனுக்கு தைரியம் சொல்லுச்சு. சரி, எல்லாம் முடிஞ்சுது. இப்போ கதையோட கிளைமேக்ஸ். அருணோட இத்தனை நாள் உழைப்பு, அத்தனை கஷ்டம், இதுக்கெல்லாம் பலன் கிடைச்சுதா இல்லையா? தெரிஞ்சுக்கிற நேரம் வந்தாச்சு. சோ அந்த பெரிய கேள்வி, அவனோட உழைப்பு வீண் போகலையா? எஸ், ஃபர்ஸ்ட் பிளேஸ். அந்த ரிசல்ட் போர்ட்ல அவனோட பேர் இடத்துல. பார்த்ததும் அவனுக்கு என்ன பண்றதுனே தெரியல. சந்தோஷத்துல துள்ளி குதிக்கிறான். அன்னிக்கு அவன் கண்ணுல வந்த கண்ணீர் தோல்வியால வந்ததில்ல, வெற்றியால வந்த ஆனந்த கண்ணீர். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அவனோட வெற்றியை கொண்டாடுறாங்க. இந்த கதையோட ஃபைனல் லெசன் என்ன தெரியுமா? தோல்வி உங்களை நிறுத்த முடியாது. நிஜத்துல அது உங்களை இன்னும் வேகமா ஓட வைக்கிற ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். உழைப்பு, மனசுல ஒரு வைராகியம், கூடவே சரியான கைடன்ஸ், இது 3 இருந்தா போதும். வெற்றி உங்களை தேடி வரும், நிச்சயம். அருணோட கதை நமக்கு ஒரு சூப்பரான விஷயத்த சொல்லி கொடுத்திருக்கு. இப்போ கேள்வி என்னன்னா, உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிக்க போற அடுத்த சவால் எது? யோசிங்க, பதில் உங்ககிட்ட தான் இருக்கு.